அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாட்டை மக்கள்கிட்ட பெரும் பதற்றம் பயம் நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா பெஞ்சல் புயலை பற்றி வானிலை ஆராய்ச்சி மையம் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. அதிக மழைப்பொழிவு இருக்கும், மக்கள் பாதுகாப்பு இருங்க, சில இடங்களில் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுங்க, அரசாங்கமும் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட வேணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தனால சில இடங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாங்க, பிரச்சனைகள் அதிகமாக வராத மாதிரி. ஆனால் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்கள் அதிக அளவு கிராமப்புறங்கள் உட்பட நகரங்கள் எல்லாமே அதிகமாக பாதிச்சிருக்குது. தார் சாலைகள் எல்லாம் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்குது. மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக செல்ல முடியாத நிலை அளவுக்கு மழைப்பொழிவு இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. அரசாங்கமும் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. மக்களும் பல இடங்களிலே சிரமத்தை காலாயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா மீண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம இருப்போங்க. கண்டிப்பா இறைவனை பிரார்த்திக்கிறோம், அவங்க எல்லாருமே மீண்டு வரட்டும் என்று. ஆனால் சென்னையில எதிர்பார்க்கிற அளவு இந்த முறை மழைப்பொழிவு இல்லை. அதாவது ஒரு நாள் பெய்த மழையோடய நின்று விட்டதுனால ஈஸியா மீட்பு பணியை அரசாங்கம் முடிச்சுட்டாங்க. இப்போ மோட்டார் பம்பு வச்சு பல இடங்கள்ல மீட்பு பணி துரிதப்படுத்தி ஒரு 2 நாள் எல்லாமே அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம் உட்பட்ட பகுதிகளில் அந்த மேம்பாலங்களில் 4 வீலர் பார்க் பண்ணுறதுனால பல சிரமத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. இதையெல்லாம் ஒரு வழியை முறைப்படுத்தணும், மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் இதுக்கு ஏதோ ஒன்று வழி பண்ணணும். ஏன்னா தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. 2 நாள் கழிச்சு கூட மழை கூட சில பேர் பார்க்கிங் அங்கேருந்து வண்டி எடுக்கல. ஏன்னா மறுபடியும் மழை வெஞ்சுன்னா மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தணும், இடம் கிடைக்கான அந்த பதட்டத்தில் எடுக்கல. பொது போக்குவரத்துக்கு மிக இடைஞ்சலாக இருக்குது. இதையெல்லாம் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் வருங்காலங்களில் எந்த மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்கணும், வரையறை செய்யணும், மக்கள் அதுக்கு எந்த மாதிரி உதவி செய்யணும், அரசாங்கம் இதுக்கு எந்த மாதிரி நிலைமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத என்னுடைய சுய சிந்தனை திட்டம் மூலமா உங்களுக்கு நான் சொல்ல வரேங்க. நீங்களும் இது பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த சிஸ்டம் குறிப்பிட்ட கால அளவில் அரசாங்கம் முன்னேற்பாடு பண்ணி இது மக்களுக்கு பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை வைக்கலாங்க. அதாவது இந்த பேரிடர் மழைக்காலங்களில் அங்க இருக்க தொழில் நிறுவனங்கள், தொழிலாளர்கள், பணியாளர்களை ஒரு வார காலத்துக்கு நீங்க வீட்டிலிருந்தே வேலை செய்யறாங்க. அப்போ அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் பார்க்கிங் எல்லாமே பெரிய லெவலில் பார்க்கிங் இருக்கு. நம்மளுக்கு தெரியும், எல்லாம் வேளச்சேரி, துறைப்பாக்க பகுதிகளெல்லாம் அதிக அளவில் பார்க்கிங் இருக்கும். அந்த நேரங்களில் அதாவது மக்கள், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே யூஸ் பண்ணலாம். பெய்டு அதாவது எவ்வளோ அமௌண்ட் கட்டியோ இல்லை இலவசமாவோ, ஏன்னா சும்மா தானே இருக்குது, இலவசமாக கொடுத்து மக்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். அரசாங்கம் இதுக்கு தனியார் நிறுவனத்தை பேசி ஏதோ ஒன்று முன்வரையை செய்யலாம். அந்த குறிப்பிட்ட கால அளவில் நிறுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. பாலத்தில் நிறுத்தினா பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும்னு சொல்லி இதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். 2வது, அரசாங்கமே அந்த குறிப்பிட்ட பகுதிகள் எங்கெங்கே நீர்த்தேக்கம் இருக்கிற அதிக பகுதிகளுக்கு உட்பட்ட எல்லா கார்கள் நிறுத்தத்துக்கு வசதியாக மல்டி லெவல் கார்பிங் சிஸ்டத்தை ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கொண்டு வரலாம். ஏன்னா இது பேரிடர் காலங்களில் மிகப்பெரிய உதவியா இருக்கும். என்னங்க, பேரிடர் காலத்துக்கொசரம் நம்ம கார் பார்க்கிங் மக்களுடைய வரிப்பணத்தை பல கோடிகளை செலவண்டி அந்த இடத்துக்கு அரசாங்க இடத்தை பயன்படுத்தணுமா? இது அந்த ஒரு வார காலத்துக்காக யூஸ் பண்ணா மக்களுடைய அதாவது வரிப்பணம் தான் வீணாகும், அரசாங்கத்துக்கு இதுல பெரிய லாபம் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம். ஆனா இந்த கார் பார்க்கிங் அதாவது நம்ம ஏற்படுத்தணும், அரசாங்கம் ஏற்படுத்தினா 24 மணி நேரமும் 365 நாட்களும் மக்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அது எப்படிங்கிறத நான் ஒவ்வொரு விஷயமே சொல்றேங்க. அதாவது பல பேர் இங்க சென்னைக்குள்ள குறிப்பிட்ட பகுதியில் கார் பார்க்கிங் இல்லாமே இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருப்பாங்க. கார் பார்க்கிங் ஏற்படுத்த முடியாது. அதுக்கு இவங்க இப்போ அதை கார் பார்க்கிங், அதாவது கார் வாங்கலான்னு ஆசையா இருக்கு, பார்க்கிங் இல்லை, பேங்க் லோன் கொடுக்குறாங்க, இஎம்ஐ கட்டத்துக்கு ரெடி ஆகுறாங்க, குழந்தைகளை பெருசாயிட்டாங்க, கார் வாங்கலாம், ஏன்னா வெளியெல்லாம் போனா எல்லாரும் ஃபேமிலியா போனா கார் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கார் பார்க்கிங், அதாவது இந்த மல்டி லெவல் கார்பிங் கொண்டு போய் பெய்ட் பார்க்கிங் மந்த்லி 3000 3500 கொடுத்தா நிறுத்திக்கலாம். அப்போ பலாயிரக்கணக்கான மக்கள் அங்கே, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் நிறுத்திக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க, 15 நாளைக்கு கொடுப்பாங்க, வெளியூர் போவையில் எடுப்பாங்க. அப்போ எடுத்துட்டு வண்டி மறுபடியும் கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். மழையில் நனையாது. அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே 4 சக்கர வாகனங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். 2வது, வெளியூர்லேருந்து சென்னையில் வாழ்வாதற்காக யூபர், ஓலா இந்த மாதிரி ரைடர் இருப்பாங்க, ரேபிட்டோ இந்த மாதிரி இருக்கல, அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு கார் வச்சு ஓட்டுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, சின்ன வீட்டில் இருப்பாங்க, அங்கே பார்க்கிங் இருக்காது. அந்த வீதி தெருமுனையிலையோ ரோட்டோன்லையோ நிறுத்திட்டு அந்த ரைடர் அந்த தொழிலை செஞ்சுட்டு இருப்பாங்க வருமானத்துக்காக. அவங்க என்ன பண்ணுறோன்னா திடீர்னு வெளியூர் போக வேண்டியது வரும். வெளியூர் போகல இந்த கார் அங்கே மறுபடியும் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா 7-8 டோல்கேட் கட்டி அவ்வளோ பொருட்செலவு எடுத்துகிட்டு போனால் 1000 கணக்கில் 5000 10,000 செலவாகும். அது ரிஸ்க்காக இருக்கும். ஒரு நல்லது கட்டத்துக்கெல்லாம்
சொந்த ஊருக்கு போகிறாங்க, குறிப்பாக திருநெல்வேலி, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்லேருந்து வரவீங்க, வெளி மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பார்க்கிங் ஒரு 2-3 நாளைக்கு நிறுத்திட்டு போகலாம். பெய்டு பார்க்கிங் பெர் டே 200-250, அவங்களுக்கு பெருசாக தெரியாது, கார் சேஃபாக இருக்கும், நம்மளும் போயிட்டு வந்தெல்லாம் பொருட்செலவு பெருசாகனா அவங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளுடைய இங்கே அதாவது சொந்தக்காரர்கள்லாம் இங்கே வரணும். இங்கே வந்து நம்ம சென்னையில் இப்போ பல பேர் தொழிலுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக இருப்போம். ஆனால் வெளியூர்லேருந்து நம்ம இங்கே வர ஆசைப்படுவாங்க. இங்கே சென்னைக்கு வரோம், சென்னை சுற்றி பாட்டு போகலாம், சென்னை புறநகர பகுதியில் சுற்றி பாட்டு போகலான்னு வராங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஃபோன் பே எடுக்கிற மச்சான் நான் சென்னைக்கு வரலான்ட்டு இருக்கிறேன், எல்லாம் ஒரு 6-7 வர குழந்தைகளை போயிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன் இந்த சம்மர் லீவில் அப்படின்னு. நான் சம்மர் லீவ்னு இல்லை, பல நிகழ்வுகளுக்கு வருவாங்க, சம்மர் லீவ்லேயே வரானுங்களே, எப்போ வேணால் வருவாங்க. அந்த மாதிரி டைமில் இங்கே ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம ரிலேஷனுக்கு வந்து இங்கே ஃபோன் பண்ணி, அப்புறம் மச்சான் நீங்கள் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 BHK வீடு இருக்குது, 20 பேர் வந்தீங்களாலே ஜாலியாக வந்துட்டு போகலாம், நீங்கள் வாங்க 10 நாள் என்ன 20 நாள் கூட இருந்துட்டு போவாங்க. ஆனால் கார் மட்டும் வரணுங்க, பொது போக்குவரத்து ஏதோ நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் வந்துடுங்க, எனக்கு கார் பார்க்கிங் மட்டும் இல்லை, அப்படி 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, மச்சான் நாங்கள் வரையில் ஒரு 2-3 கோயில் பாட்டு விளாண்டுக்கிறோம், இங்கே வந்து முட்டுக்காடு, மகாலிபுரம், கோவளமெல்லாம் போகலானாங்க, அப்போ வந்து நம்ம காரில் வந்தால் தான் சௌரியமாக இருக்குது, கொஞ்சம் கார் பார்க்கிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைங்க, ஏதோ ஒன்று பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங், அதாவது ஒரு வந்து 15 நாள் இருக்குவோ 10 நாள் இருக்குவோ, சென்னையில் பலாயிரக்கணக்கான பேர் இப்படி வந்துட்டு போகிறாங்க, கார் பார்க்கிங் இல்லாமல் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த பார்க்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால மொத்தத்தில் 24 மணி நேரம் உங்களுக்கு அதாவது வருமானம் வந்துட்டே இருக்கு. இங்கே இருக்கிற பல பேர் இப்போ எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே 4 சக்கரத்தில் வருவாங்க. இந்த அதாவது சென்னைக்கு வர சுற்றுலாத்தல பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வந்து சென்னைக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் எதில் வேணால் போகலாம், பார்க்கிங் இருக்குது, கவர்மெண்ட் பார்க்கிங்கு, பெய்டு பார்க்கிங், சேஃபான இடம் நிறுத்திட்டு நம்ம எங்கே வேணால், அதாவது ரிலேஷன் வீட்டில், சொந்தக்கார வீட்லையோ, உறவினர் வீட்டில், நண்பர் வீட்டிலே இருந்துட்டு நம்ம எப்போ வேணால் கார் எடுத்துகிட்டு போகலாம், எப்போ வேணால் கார் எடுத்துகிட்டு வந்துடலாம், 10 நாள் வேணாலும் அங்கே நிறுத்திடலாம், வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். சுற்றி உள்ள சென்னையில் இருக்கிற எல்லா சுற்றுத்தலங்கள், எல்லா வளங்களும் நல்லா மேம்படையும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். கண்டிப்பாக இது வந்து நல்லாவே இந்த சிஸ்டம் வந்து மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இல்லாமல் வெளிமாநில மக்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் என்ற நம்பிக்கையில் அரசாங்கம் கண்டிப்பாக இந்த மாதிரியான பார்க்கிங் சிஸ்டத்தை ஏற்படுத்தினா ஒரு மக்களுக்கு பேர் உதவியாக இருக்கணும். என்னுடைய மூலமும் என்னுடைய சேனல் மூலியமும் கேட்டுக்கிறேங்க. இந்த பதிவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வருங்காலங்களில் அனைத்து மக்களுக்கும் இது பெரு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு என்றும் உங்கள் கார்த்திக். வாழ்க வளமுடன்.